So watch your step, cause do what you're told. டேய் சார் So watch your step, cause உனக்கு ஃபியூச்சர் இருக்கு தேங்க்யூ சார் போ ஹாய் வணக்கம் சார். மை நேம் இஸ் பிரகாஷ் ஸ்கிரீன் நேம் பக்கர் ரொம்ப முக்கியம். MD ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லிருக்காரு சார். ஏன் உனக்கு தெரியாதா ஏன் படம் பாத்தீங்களா? கிடைக்கல சார். ஓ டிக்கெட் கிடைக்கலையாப்பா? எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொன்னேன். டிக்கெட் இல்ல. ஆல்ரெடி 1+10 ஓடிட்டு இருக்கு. வாட்? ஒரு டிக்கெட் வாங்கினா 10 டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பேன். என்ன பேசுறீங்க? என்ன தெரியும் உனக்கு? நான் அவ்வளவு ஃபீல் பண்ணி எடுத்துர்க்கேன். இட்ஸ் மை ஃபீலிங்ஸ். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் தியேட்டர் காலியா இருக்கும். அப்புறம் உங்க சேனல் பப்ளிசிட்டி கொடுத்து அப்படியே ஓடிடும். ஐ வில் ரீச் மை டார்கெட். சுத்த லோஃபரா இருக்கே. ஃபிலிம் மேக்கிங்னா ஈஸி நினைச்சியா? சார் ஏற்கனவே கொழுப்பெடு தலைவரும் வாயில ஏன் சார் உங்க வரல விட்டு ஆட்டுறீங்க? ஏய் அர்ஜுன் கோ கோ. சரிடா. நீங்க வாங்க சார். கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஸ்டாஃபா வச்சுக்க கூடாதா? வெச்சுடுறேன் வாங்க சார். ஹாய் ஹாய் சார் ஒரு நிமிஷம் உட்கார்ற இங்க வா. அவசரப்படக்கூடாது. இன்டர்வியூ உனக்கு இல்ல எனக்கு, புரியுதா? ஓரமான இல்ல. ரெடி வந்தனா? ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? வை நாட்? 1 2 3 குவைட். என்ன கத்துற? நீதாடா கத்துற. 3 2 கோ. சக்சஸ்க்கு மறுபெயர் வெற்றிக்கு விலாசம் கிடைச்சிருக்கிற தி யங் டேலண்டட் ப்ரொடியூசர் நம்ம பிரகாஷ் சாரோட இப்ப நம்ம கலந்துரையாட போறோம். இவரை நீங்க டைரக்டா அடிக்கணும்னா சாரி சார், இப்ப இவரோட டைரக்டா பேசுற அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கணும்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0442355533. சார் உங்க சக்சஸ நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க? 100 விக்கெட் எடுத்தவங்களுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அதனால தான் உங்களை பார்த்து சக்சஸ்க்கே விலாசம் சொல்றாங்களோ? ஆஃப் கோர்ஸ். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு போட்டியா உங்களை மிஞ்சினவங்க யாருமே இல்ல. ஃபோன். சாரி சார். ஹலோ நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? படம் பாத்தீங்களா? கொஞ்சம் கேப் கொடுக்கணும். சொல்லுங்கம்மா. சார் உங்க குரல் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். சொல்லுங்கம்மா, நீங்க படம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். எத்தனை தடவை? 3 தடவை. நோ. இருந்தாலும் எல்லா ஆங்கிள்லயும் நான் தான் லுக் விட்டேன். யூ நோ. இவன் லுக் ஊறதுக்கு தான் சினிமாக்கு வந்திருக்கான். கிளைமாக்ஸ்ல எங்களை அழ வச்சிட்டீங்க சார். படம் ரீச் ஆயிடுச்சுல்ல? எஸ் சார். இன்னொரு தடவை படத்தை பார்க்க ஆசையா இருக்கா? பாப்பேன் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி போய் காட்டுங்கம்மா. கண்டிப்பா சார். ஓகே பை. இந்த மாதிரி கால்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நாம பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுது. வந்தா ஷபா ஐயோ படுத்துறானே. தூக்கி போட்டு மிதிக்க. சரி விடு, டென்ஷன் ஆகாத. அப்புறம் ஒரு சின்ன क्वेश्चन கேளுங்க. நீங்க கதை செலக்ட் பண்றதுல பெரிய புத்திசாலின்னு வெளிய ஒரு டாக் இருக்கு. நீங்க எந்த மாதிரி கதையை செலக்ட் பண்ணுவீங்க? ஒரு டைரக்டருக்கு சான்ஸ் தரும்போது அந்த டைரக்டர் கிட்ட என்னென்ன திறமை இருக்கணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? நைஸ் क्वेश्चन. முதல்ல அவன் கதை எனக்கு ஃபீல் ஆகணும். யோ போ. அதுல ஜெயிச்சிட்டானா அவன் செலக்டட். ஆட மாட்டேன். உங்க படல ஹிட் ஆகுது சார். அப்படியே நின்னு நக்கறான்டா. இந்த படத்துல இவனோட ஓவர் பில்ட் அப் தாங்க முடியலையே. ஏய் நான் சொல்ற வரைக்கும் லைவ் கட் பண்ண குத்தி ஃபாலோ பண்ணுவேன். என்னடா பண்ண போற? ஏகா ஏந்திரு. என்ன டைட்டிங்கா? கொஞ்சம் சத போடு. உன் புருஷன் சந்தோஷப்படுவான். போய் அந்த சேர்ல உட்காரு. ரொம்ப இளைச்சிராத. எலும்பாயிட்டினா நாய் தூக்கின்னு போயிடும். வந்தனா நெக்ஸ்ட் கால் ரெடியா இருக்கு. சிகரெட் சார் கிட்ட பேசணும்னு கூப்பிட்டீங்களா? இல்ல, அவர் குனிய வச்சு பச்சை குதிரை ஆடலான்னு தான். குட் ஜோக். சில்லி ஃபீல். மோஸ்ட் என்டர்டெயின்மெண்டா ஃபீல் ஆகும். ஸ்பீக் சார். என்ன தம்பி படம் பாத்தியா? எனக்கு இன்னும் தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுது. ஏய் இது வரைக்கும் நீ எத்தனை படம் எடுத்திருக்க? 9. அப்புறம் என்னடா என்னமோ 1000 படம் எடுத்து கிழிச்சவன் ரேஞ்சுக்கு உட்காந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியே உன்கிட்ட தான்ற மாதிரி பீத்திக்கிற. எப்படி எப்படி கதை விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பியா? நீ எடுத்த ஒரு படத்துலயாவது கதை இருந்ததா? எல்லா போஸ்டர்ஸ்லயும் உன் போட்டோ எதுக்குடா? குழந்தைங்க பயப்படுதுல்ல? ஹாய். முத்தி போன உன் மூஞ்ச தூக்கிடு. ஹீரோ மூஞ்ச போடு. அப்பவாவது ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. பழைய பூத் மாதிரி இருக்கிற நீ யூத்தா? ஏய் நீ ப்ரொடியூசரா இல்ல ஆங்கரா? ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தினம் டிவில வருவேன் நீ. ஏன் சோத்துல மண்ணலி போடுறானே? இன்னொரு தடவை இப்படி மொக்க படம் எடுத்துட்டு பம்பர் இட்டு சூப்பர் இட்டுன்னு சொன்ன தோலை உரிச்சிருவேன். எதுக்குடா கண்ண உருட்டுற? எதுக்கு கண்ண உருட்டுற? தம்பி நீ எங்க இருந்து பேசுற? போன் பக்கத்துல இருந்ததா? படம் எடுக்கறாடா. வைடா போன. இன்னொரு தடவை படம் எடுத்து கொன்னுடுவேன். செந்தில் ஓகே தானே? நான் இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. மோஸ்ட் வயலண்ட் கால். டே தம்பி வா போலாம். சார் முடியலம்மா. நல்லா மாட்டினாண்டா உங்ககிட்ட. ஒன்ன போய் லோஃபர்னு சொல்லியிருக்கான். ஹலோ அர்ஜுன். ஏய் என்னடா பேசாம இருக்க? ஐ மிஸ் யூ டாட். நானும் தான்டா. ஊருக்கு வரலாம்ல, ஒரு வாரம் தங்கிட்டு போலாமே. சரிடா, நீ ஒன்னும் கவலை பண்ணாத, நான் வரேன். சரி, வாக்கிங்லாம் நிறுத்தல? டெய்லி ஏர்லி மார்னிங் 1 hour
ஒழுங்கா மாத்திரை எல்லாம் போடுறீங்களா? போடுறேன்டா. சரி. வேற என்ன விஷயம்? அடேங்கப்பா, இது என்ன பஞ்சமத்தையா? அம்மாடி, இத்தனை நாளா நீ யாரோடையும் கனெக்ட் ஆகலையா? இனிமே ஆயிடுவோம். ஹ, உன்னை கனவுலையும் பார்க்கவே இல்லையே. எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? இதுக்காக தான் சுத்திக்கிட்டு இருந்தனோ? ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்டா? 1 2 எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஓகே, வெயிட் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் காப்பாத்துங்க. ஏய், அவளை எடுத்துட்டு வாடா. அட, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண தேவையே இல்லைங்க. எப்ப நீங்க என்ன கெட்டியா கட்டி பிடிச்சீங்களோ அப்பவே ஏழாயிட்டீங்க. யாருன்னு தெரிஞ்சுதான் கை வச்சியா? சாதாரணமா நான் யார் மேலயும் தேவையில்லாம கைய வைக்கிறது இல்ல. அப்படி தேவைப்பட்டா என் கை கூட என் பேச்ச கேட்கும். என் பாடி பார்ட்ஸுக்கு இண்டிவிஜுவாலிட்டி அதிகம். சொல்லலைனாலும் அது வேலையை செஞ்சிடும். நான் டிசைட் பண்ணிட்டா டிலேவும் ஆகும். ஹலோ, நீங்க சேஃப்னு சொன்னல, வா போலாம். வா வா. அடிச்சவன் செத்து போனா. உன் பேர் என்ன கண்ட? சொல்லு. அது வராத. வந்துட்டு போறானுங்க, நீ பேர் சொல்லு. அஞ்சலி. என்ன பண்ற? ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்றியா? எங்க? ஆ? ஏர்டெல்ல. எங்கயாவது கனெக்ட் ஆயிருக்கியா? அதான் இந்த லவ்ல மாட்டுறது, என்கேஜ்மெண்ட், மேரேஜ் பண்ணிக்கிறது. இவ்வளவு சீரியஸா முறைக்கிறேன்னா இல்லன்னு தான் அர்த்தம். ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஜாலி தான். உடு ஜூட்டே. இந்த காலத்துல நல்ல ஜோடி அமையறது சாதாரண விஷயம் இல்ல. வா பேசிட்டே போலாம். போட்டோ எடு. யாரு? உங்க ஆயாவை எடுக்க சொல்லுங்க. எடுத்தியா? எடுத்த கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சுனா. எப்படி இருக்கு? பயங்கரமா வலியுதுண்ணே. அதே கேட்டா நாங்க எப்படி இருக்கோம்னு சொல்லு. ஜில்லுன்னு ஒரு ஜோடி மாதிரி சூப்பரா இருக்கீங்கண்ணே. இப்படி ஒரு ஜோடியை நானே பார்த்தது இல்ல. வா. ஏய், மன்மதன் நினைப்பா? ஓ, இந்த டீமுக்கு லீடர் நீதானா? அது என்னோடது. தப்பு கண்ணா, இவ்வளவு அழகான பொண்ணை பார்த்து அது இதுன்னு சொல்லாமா? பொண்ணுங்களை ரொம்ப சாஃப்டா டெலிகேட்டா டீல் பண்ணுடா. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. இந்த கிஃப்ட். மௌன என்னங்கடா? இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ல வரீங்க? டைம் இல்ல, மொத்தமா வாங்க. நீங்க டாக் டாக் டின் டாக் டாக் மியூசிக் போட்டே போறாளே. அம்மாடே அஞ்சலி. ஏஜஸ் காலனி வரீங்களா? அங்க எங்கமா போனா? 3rd ஸ்ட்ரீட். ஹலோ ஹலோ அஞ்சலி. நம்பர் தரேன் போறீங்களே? ஏன் தரணும்? அப்ப எந்த எடுத்துங்க? எதுக்கு? எதுக்கா? இன்னில இருந்து உங்களை பாதுகாக்கிற கடமை என்னோடது இல்ல. ஒண்ணும் தேவையில்ல. ஏங்க, நீங்க நம்பர் கொடுத்தா தான் கான்டாக்ட் கிடைக்கும். லைஃப் டைம் பேசணுங்க. ஹலோ ஹலோ அஞ்சலி அஞ்சலி. இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப கமர்ஷியல் ஆயிட்டாளுங்க. இந்த மைனாக்காக நைனாவை டீல்ல விட்டோமே. சொல்றா. அஞ்சலி உங்க மருமக பேரு. ஹவ் இஸ் இட்? அஞ்சலி வெட்ஸ் அர்ஜுன். ஏய், ரொம்ப நல்லா இருக்குடா. அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்க பார்த்த? எப்படி பார்த்த? இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுச்சு. பயோடேட்டா தான் பேலன்ஸ். ஒத்துக்கோடா. ஒத்துக்குவாளாவா? ஒத்துக்க வைப்போம். ஐயா யாரு? அர்ஜுன், சன் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தி. தட்ஸ் மை சன். மிஸ்டர் மூர்த்தி, குட் நைட். போங்க, போய் தூங்குங்க. குட் நைட். என்ன பத்தி கேட்டானா? கேட்டான். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அவனுக்கு உங்க மேலதான் இஷ்டம். உங்களை தான் சொல்லணும். பையன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்றதா? இப்படி பண்ணா அவன் உருட்ட மாதிரி தான். வாயா படா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வா 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 வா, இப்படி உட்காரு. ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? கொஞ்சம் சிரிய. அட என்னையா நீங்க அசம்பிளியில் நடக்கிற மீட்டிங்கை விட உங்க பிரச்சனை தீர்க்கிறதுல என் காலம் முடிஞ்சிடும் போல இருக்க. அட மாட்டுக்கொட்டையில மாடுங்க மாதிரி நையா நையானுக்கிட்டு பாக்குறவங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்கும்ல. அட கத்தாதியா சும்மா. உன் அட்வைஸ கேட்கறதுக்கு நாங்க என்ன வேலை விட்டு இல்லாத பசங்களா? இன்னைக்கு இழிச்ச பையன்களா?
விவரம் தெரிஞ்சதுல இருந்து செய்யறேன்டா அந்த ரவுடி சத்தை. டேய், உன்ன மாதிரி தரங்கட்ட எத்தனை பேரை கார்ப்பரேட் லெவல்ல கொண்டு வந்திருக்கேன். எம்எல்ஏ வாக்கி அசம்பிளிக்கு அனுப்பி இருக்கேன். அடை இவ்வளவு ஐயா இதோ உன் படா அவன் அப்பன் கதைக்கு பின்னாடி யாருன்னு சொல்லு. நான் தானே பேக் டிராப். பிளானிங் எந்து, ஆக்டிங் அவந்து. ஏதோ பேட் டைம் அவங்க அப்பனும் செத்துட்டான். அதுவும் போதாதுன்னு இவனுங்க கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அதனாலதான் என் வழி தனி வழின்னு நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்றேன், இனிமே என் பிசினஸ்லயோ என் செட்டில்மெண்ட்லயோ இவனுங்க விரல விட்டு ஆட்ட நினைச்சானுங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இது பக்கா ஃபைனல் வார்னிங். இந்த பாரப்பு நீங்க ரெண்டு பேரும் என்னோட ரெண்டு கண்ணு மாதிரி. இந்த வார குருநாதா, அடா சின்ன பையன் இளரத்தம் இல்லையா, நீ தானே பெருசு அனுபவசாலி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய். நீங்க இப்படி அடிச்சுக்கிறது கூத்தாடிகளுக்கு கொண்டாட்ட மாதிரி ஐடியா. கிண்டலா? வேட்டக்காரன் வீக் ஆயிட்டான்னா மானு காலை தூக்கி எதையோ காமிச்சுட்டான். அந்த மாதிரி இருக்கடா என் நிலைமை. நான் உறுதியா சொல்றேன், இனி நமக்குள்ள பேச்சே இல்ல. நோ சேஞ்ச். இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலையா. என் பேச்சுக்கு மரியாதை இல்லைங்கிறப்ப நீங்களே பேசிட்டுங்க. இனிமே என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்து மீட்டிங் எல்லாம் என்னால வர முடியாது. ஐயோ, முடியாதுங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது. அது என் அகராதிலேயே கிடையாது. குருநாதா, உனக்கு வச்சிருந்த புல்லட் தான் அவனுக்கு போச்சு. ப்ரொஃபஷனல் சீனியர், வயசுல பெரியவன், என்னை எடுத்து வளர்த்த அஃபெக்ஷன்ல தான் உன்னை விட்டு வைக்கிறேன். உனக்கு உயிர் மேல மட்டும்தான் ஆசை இருக்கணும், வேற எது மேலேயும் இருக்கக்கூடாது. புத்தியை ஒழுங்கா யூஸ் பண்ண. உன் கான்சென்ட்ரேஷன் உன் பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கணும். அந்த ஏரியா வந்து இந்த ஏரியா இருந்து என்ன தொல்லை பண்ணாத. ஏய் பாண்டித்துறை, நாங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு கண்ணு மாதிரி. நீ இப்ப சொன்னல, ஒரு கண்ணு போனா கூட இன்னொன்னு வச்சு மேனேஜ் பண்ணலாம். நல்லா யோசிச்சுக்க. உன் வீடு வரைக்கும் வந்தது இந்த விஷயத்துல இதுதான் லாஸ்ட் மீட்டிங் உனக்கு புரிய வைக்கத்தான். மக்கள் குறைய தீர்க்கறதுக்கு பேசாம சட்டசபையில போய் உட்கார்றத விட்டுட்டு இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துல தலையிட்ட பாரு. கால்ல குறி வச்சதோட போச்சு. கொஞ்சம் மேல வச்சிருந்தானா என் நிலைமை என்னையா ஆயிருக்கும். தலை தப்பிச்சது தம்புரான் புண்ணியம். என்னையா குத்துக்கள் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.